Hi friends, welcome back to our channel. இன்றைக்கான வீடியோவில் நம்ம தி ஏஜ் ஆஃப் ட்ரைடன் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம்னா யூஜிடிஆர்பி வீடியோஸ்க்காக ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து யூனிட் வைஸாக நம்ம வந்துட்டு ஒன் பேக் ஒன்று வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஏஜ் ஆஃப் ட்ரைடன் அப்படிங்கிற டைட்டில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவோட பார்ட் 1 அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நம்ம வீடியோக்குள்ளே இருப்பலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தி ஏஜ் ஆஃப் ட்ரைடன். ஓகேங்களா, ஸோ தி ஏஜ் ஆஃப் ட்ரைடனை வந்து நம்ம வந்துட்டு தி ரெஸ்டோரேஷன் பீரியட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 1660 to 1700. ஓகேங்களா, ஸோ இன் பிட்வீன் இந்த டைமை வந்து நம்ம வந்து குறிப்பாக வந்துட்டு ரெஸ்டோரேஷன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்டு இந்த டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சார்லஸ் 2. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து சார்லஸ்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். பட் வந்து சார்லஸ் 2 வந்துட்டு கேம் டு தி த்ரோன். ஓகேங்களா, ஸோ அரியணை ஏற மன்னர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சார்லஸ் 2 தான் வந்திருப்பார். அண்ட் ரிஜெக்ஷன் ஆஃப் தி பியூரிட்டன் ஐடியல்ஸ். ஸோ இந்த ஒரு காலகட்டம். ஓகே, ஸோ ரெஸ்டோரேஷன் ரீஸ்டோரேஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஏற்கனவே இருந்த மாதிரியே மறுபடியும் மாறி இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கு இடையில வந்து பார்த்தோம்னா ஏஜ் ஆஃப் மில்டனில் வந்து நம்ம வந்து பியூரிட்டானிசம் அப்படின்னு சொல்லி பியூரிட்டன்ஸை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அவங்க ஒரு சில ஐடியல்ஸ், ஒரு சில கொள்கைகளை வந்து வச்சுருந்துருப்பாங்க. மதம்னா அப்படி தான் இருக்கணும், மனிதர்களுக்கு இப்படி உரிமைகள்லாம் இருக்கணும், இவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பியூரிட்டன்ஸ் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தோம்னா நிறைய ட்ராமாஸ், இப்போ ஸ்டேஜஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கும், மகிழ்ச்சி அப்படிங்கிறதே இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அதை எல்லாம் தவிர்த்துட்டு மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணுற மாதிரி ஏற்கனவே அந்த பியூரிட்டானிசம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு இங்கிலாந்து வந்து எப்படி இருந்ததோ, மக்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி மறுபடியும் ஒரு நிலைமைக்கு வர்றதை நம்ம வந்துட்டு ரீஸ்டோரேஷன், அதை தான் நம்ம வந்து ரெஸ்டோரேஷன் பீரியட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்லஸ் 2 வந்ததுக்கப்புறம் ரிஜெக்ஷன் ஆஃப் பியூரிட்டன் ஐடியல்ஸ், ஃபஸ்ட்டு கான்செப்டே வந்துட்டு பியூரிட்டானிசம் பேஸ்டான எந்த ஒரு கொள்கைகளையும் வந்துட்டு யாருமே பயன்படுத்த கிடையாது, அது அப்படியே எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, அண்ட் மொனார்கி வாஸ் ரீஸ்டோர்டு இன் இங்கிலாந்து. ஓகேங்களா, ஸோ மறுபடியும் மொனார்கி, ஒரு கிங்கோட ரூல் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டாங்க. கிங் தான் வந்து ஆட்சி புரிய வந்தார். இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட், இந்த மாதிரி பார்லிமெண்ட் கிங்க்கும் 2 பேருக்கு இடையிலே ஏகப்பட்ட போட்டி இருந்துகிட்ருக்கோம். பட் இப்போ வந்துட்டு ராஜாவோட ஆட்சி முறை வந்து வந்துருச்சு. ஓகே, ட்ரைடன் வாஸ் தி டாமினேட்டிங் லிட்ரரி ஃபிகர். ஸோ இந்த ஏஜை நாம் ஏன் வந்துட்டு ஏஜ் ஆஃப் ட்ரைடன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா லிட்ரரி ஃபிகர்ஸை பொறுத்த வரைக்கும், லிட்ரரி பர்சன்ஸை, ரைட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நாம் வந்துட்டு ட்ரைடன் அப்படிங்கிற பர்சனை வந்துட்டு ஒரு டாமினேட்டடான ஒரு ஃபோர்ஸ், ஓகேங்களா, ஒரு டாமினேட்டட், ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் அப்படின்னு சொல்லி நாம் வந்து ட்ரைடனை வந்து சொல்லலாம். அண்ட் இந்த ரெஸ்டோரேஷன் ஏஜில், அதாவது ட்ரைடனோட ஏஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃப்ரெஞ்சு ரைட்டிங்ஸை வந்துட்டு அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி காப்பி பண்ணி எழுதுகிற மாதிரியும், அந்த ஸ்டைலில் வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரியும் ரைட்டர்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அண்ட் சார்லஸ் 2 அண்ட் ஹிஸ் ஃபாலோவர்ஸ் ஹூ ஹேட் என்ஜாய்ட் அ லைஃப். ஓகேங்களா, ஸோ ரொம்ப மார்பலஸான ஹாப்பியஸ்டான லைஃப்பை வந்துட்டு சார்லஸும் அவர் பின்தொடர்ந்த நபர்களும் பார்த்தோம்னா ரொம்ப மகிழ்ச்சியாகவே வந்து அந்த நாட்டில் வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. தி ரைட்டர் ஆஃப் த பீரியட் பிகன் டு எவால்வ் 2 இம்பார்ட்டண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த காலகட்டத்தில், அதாவது இந்த ரெஸ்டோரேஷன் ட்ரைடனோட ஏஜில் இருந்த ரைட்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 முக்கியமான பிரிவாக வந்து இருந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா லிட்ரேச்சர் இன் த ஃபார்ம் ஆஃப் ரியலிசம். ஓகேங்களா, ஸோ லிட்ரேச்சர் இலக்கியத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் ஆஃப் ரியலிசம், அவங்க ரைட்டிங்ஸ் வந்து ரியலிசம் பேஸ்டாக இருந்திருக்கும். அண்டு டெண்டன்சி டு ப்ரிசென்ஸ், ஓகேங்களா, ப்ரிசைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு இதையும் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி ரியலிசம் அண்டு ப்ரிசைன்ஸ் அப்படிங்கிற 2 கான்செப்டை வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இதை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்க ரைட்டிங்ஸ் வந்து இப்படி தான் ரெண்டாக ரியலிசமாகவும் இருந்திருக்கும் அண்டு ப்ரிசைன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே இருந்திருக்கும். ஓகே, ஸோ இன் தி பிகினிங், ஓகேங்களா, ஸோ இன் தி பிகினிங் ரியலிசம். ஓகே, ஸோ ரியலிசம் அப்படிங்கிற இதை வந்து ஃபாலோ பண்ண ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுக் அன் அக்லி ஷேப். ஓகேங்களா, ஸ்டார்டிங் டைமில் வந்துட்டு ஒரு அக்லியான ஒரு ஷேப்பில் தான் இருக்கும், அதாவது நீட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் தி ரைட்டர்ஸ் பெயிண்டட் தி ரியல் பிக்சர்ஸ் ஆஃப் தி கரப்ட் சொசைட்டி அண்டு கோர்ட். ஓகேங்களா, ஸோ இந்த ரியலிசம் பேஸ்டான ரைட்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, ரியலிசம் அப்படிங்கிற கான்செப்டை பின்தொடர்ந்தவங்க வந்து எப்படி எழுதுனாங்கன்னா எக்ஸாக்டான அந்த கண்ட்ரி வந்து இப்போது அந்த நிலைமை எப்படி இருந்தது, அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததோ அதை அப்படியே எழுத ஆரம்பித்தாங்க, அதை அப்படியே பிக்சர் பண்ணி காட்ட ஆரம்பித்தாங்க. அங்கே என்ன இருந்தது, வெறும் கரப்ட் தான், லஞ்சம், ஊழல், சுரண்டல், இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அது வந்து சொசைட்டியை சுரண்டதும் சரி, அண்டு கோர்ட்டு வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஊழல் பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும், எந்த மாதிரியான தவறுகள்லாம் நடந்தது அப்படிங்கிறத குறிப்பாக வந்து சுட்டி காட்ட ஆரம்பித்தாங்க. ரியலிசம் வந்துட்டு ஃபாலோ பண்ணவங்க. தே வேர் மோர் கன்சர்னடு வித் வாய்ஸஸ் ரேதர் தென் வித் ரிச்சுவல்ஸ். ஓகேங்களா, ஸோ அந்த ரியலிசம் கான்செப்டை பேஸ் பண்ணவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா
தவறான விஷயங்களுக்கு குறைகளை தான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாங்களே தவிர நல்ல விஷயங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்க கொடுக்க கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் லேட்டர் ரியலிசம் போர்ட்ரை ரியலிஸ்டிக்கலி ஹியூமன் லைஃப் அஸ் தே ஃபவுண்ட். ஸோ லேட்டராக வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலிசமை பேஸ் பண்ணவங்க வந்துட்டு ஹியூமன் லைஃப்பில் வந்துட்டு என்ன ரியலாக நடந்ததோ அதை அப்படியே வந்து காட்ட ஆரம்பித்தாங்க. அண்ட் டெண்டன்சி டு ப்ரிசன்சஸ், ஓகேங்களா, ப்ரிசன்னஸ் அப்பாட கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ ப்ரிசன்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெண்டன்சி, ஓகேங்களா, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அதாவது ஷார்ட்டாக எழுதுறத தான் நம்ம வந்து சொல்லுவோம். ரொம்ப வளவலன்னு எழுதக்கூடாது, எழுத வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தான் நம்ம வந்து இப்படி சொல்கிறோம். இட் இஸ் அ சீஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன் பீரியட், ஓகேங்களா. ஸோ ரெஸ்டோரேஷன் பீரியடில் ரொம்ப சீஃபான ஒரு கேரக்டர், ரொம்ப சீஃபாக இருந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டெண்டன்சி டு ப்ரிசன்னஸ் அப்படிங்கிறத நம்ம ப்ரிசைஸ்னஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். எத்தனை தான் ஓகேயா. ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் தி கிராண்ட் ஃப்ரைஸ், ஓகேங்களா. ஸோ ரொம்ப கிராண்டாக மிகப்பெரிய ஒரு ஃப்ரேஸை ஒரு பெரிய சென்டென்ஸாக எழுதாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுத ஆரம்பித்தாங்க. இன்வால்வ்டு சென்டென்சஸ் ஃபுல் ஆஃப் லாட்டின் கொட்டேஷன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரைட்டர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாட்டின் கொட்டேஷன்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்டு கிளாசிக்கல் அல்யூஷன்ஸ், ஓகேங்களா. ஸோ பழமையான காலத்தில் எந்த மாதிரியான அல்யூஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதையெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. தி ரெஸ்டோரேஷன் ரைட்டர்ஸ் அண்டர் தி ஃப்ரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ், ஓகேங்களா. ஸோ ரெஸ்டோரேஷன் ரைட்டர்ஸ் வந்து எப்படி இருந்தாங்கன்னா ஃப்ரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம் தான் இருந்திருக்காங்க, ஃப்ரெஞ்சு ரைட்டர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் இருந்திருக்காங்க. எக்ஸாக்ட் அண்டு ப்ரிசைஸ் வே ஆஃப் ரைட்டிங், ஓகேங்களா. என்ன விஷயமோ அதை மட்டும் எக்ஸாக்டாக எழுத ஆரம்பித்தாங்க. அண்டு ஷார்ட்டாக, ப்ரிசைஸ் அப்படிங்கிறது ஷார்ட்டாக சுருக்கம்னு சொல்லலாம். ஸோ சுருக்கமாக எழுத ஆரம்பிச்சிருக்காங்க, ரொம்ப தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் எழுத கிடையாது. அண்டு கன்சிஸ்டிங் ஆஃப் ஷார்ட், ஓகே. ஸோ உங்களோட ரைட்டிங்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் அண்டு கிளியராகவும் இருக்கும். அண்ட் அதாவது கிளியர் கட்டாகவும் இருந்திருக்கும். அண்ட் சென்டென்சஸ் வித்தவுட் எனி அன்னெசரி, ஓகேங்களா. தேவையில்லாத எந்த விஷயமும் எந்த பாயிண்ட்ஸுமே இருக்காது. அவங்க என்ன கான்செப்டை சொல்ல வராங்களோ அதை மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருப்பாங்க. இவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்டோரேஷன் பீரியட்ஸில் இருந்த ப்ரிசைஸ்னஸ் அப்படிங்கிற கான்செப்டை சேர்ந்தவங்க, ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஆஃப் ஜான் ட்ரைடன். ஸோ ஜான் ட்ரைடனோட லைஃப் அப்படிங்கிறத பார்க்குறோம். பேர்ன் அட் ஆல்வின்கிள் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து பிறக்கிறாரு. அண்டு நார்த்தம்ஸ்டயர், ஓகே. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தம்ப்டன்ஷயர் அப்படிங்கிற பிளேஸில் 1631 வந்து பிறக்கிறாரு. இவருடைய எஜுகேஷன்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட்மினிஸ்டர் அண்டு ட்ரினிட்டி காலேஜ் கேம்பிரிட்ஜில் வந்து முடிச்சிருக்காரு. செட்டில்டு லண்டன் இன் 1657. ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1657 வந்துட்டு லண்டனில் வந்து செட்டில் ஆகிறாரு. அண்ட் ஃபைனலாக 1700 வந்து இவர் வந்து இறந்து போயிறாரு. இவரை வெஸ்ட்மினிஸ்டர் அபியில் தான் புதைக்கிறாங்க, ஓகே. அண்ட் இவர் பார்த்தோம் அப்படின்னா ஃபேமஸான கிரிட்டிக், டிரான்ஸ்லேட்டர் அண்ட் ட்ராமட்டிஸ்டாகவும் இருந்திருக்காரு. ப்ளஸ் போயம்ஸும் அவர் வந்து எழுதுவார். ஸோ இவருடைய போயம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹி செலக்டட் கான்டெம்பரரி தீம்ஸ், ஓகே. ஸோ இவருடைய ஏஜில் இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் நடக்குதோ அதை தான் தீமாக வச்சு இவர் வந்து ரைட்டிங்ஸ் வந்து எழுதியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அனிஸ் மிரபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் இருக்குது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டச் வார் நடந்த விஷயங்கள், டச் வாரை பற்றி எழுதியிருக்காரு. ப்ளஸ் வந்துட்டு லண்டன் ஃபயர், கிரேட் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஃபயர் ஆஃப் லண்டன் அப்படிங்கிற இந்த ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணி அனிஸ் மிரபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கை வந்து எழுதியிருக்காரு. அண்ட் அப்சலூம் அண்ட் அஹிட்டோஃபல் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் எழுதியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்போஸ்டு அபவுட் பொலிட்டிக்ஸ் எர்ல் ஆஃப் ஷேஃப்ஸ்பரி, ஓகேங்களா. எர்ல் ஆஃப் ஷேஃப்ஸ்பரி அப்படிங்கிற ஒரு பர்சனை வந்து சட்டையர் பண்ணுற மாதிரி ரைட்டிங் எழுதியிருப்பார். இது வந்து அப்சலூம் அண்ட் அஹிட்டோஃபல் அப்படின்னு சொல்கிறான். ரொம்பவே பொலிட்டிக்கல் சட்டையர் அப்படின்னு இதை வந்து சொல்லலாம். அண்ட் மேக் ஃப்ளக்னோ இஸ் அ சட்டையர் ஆஃப் ஷேட்வெல், ஓகேங்களா. ஸோ மேக் ஃப்ளக்னோங்கிறது ஷாட்வெல்லை வந்துட்டு ஷட்டையர் பண்ணுற மாதிரியான ரைட்டிங்ஸாக இருக்கும். அண்ட் ரிலீஜியோலைசி அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் பார்த்திங்க அப்படின்னா ரிலீஜியன் ஆஃப் லேமேன், அதாவது சாதாரண மனிதனுடைய ரிலீஜியன் எப்படிங்கிற மாதிரி ரிலீஜியோலைசி அப்படிங்கிற ரைட்டிங் எழுதியிருப்பார். அண்டு தி ஹிண்ட் அண்ட் தி பேண்டர் அப்படிங்கிற ரைட்டிங், ஹிண்ட் அண்ட் தி பேண்டர் அப்படிங்கிறதும் ரிலீஜியஸ் பேஸ்டான இவருடைய ரைட்டிங். அண்டு மோர் போயம்ஸ், ஓகேங்களா. ஸோ இவர் மேலே என்ன நிறைய போயம்ஸ் எழுதியிருக்கார் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஃபார் செயின்ட் செசிலியாஸ் டே அண்ட் அலெக்சாண்டர்ஸ் ஃபீஸ்ட் அப்படிங்கிற இந்த ரெண்டு ரைட்டிங்ஸும் இவருடைய ஃபேமஸான ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு ட்ராமா வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுரங்கசீப், ஓகேங்களா. அவுரங்கசீப் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங் ஹீராயிக் பிளே வந்து எழுதியிருக்காரு. ஆல் ஃபார் லவ் அப்படிங்கிற ரைட்டிங், ஓகே. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீடெல்லிங் த ஷேக்ஸ்பியரியன் ஸ்டோரி ஆஃப் ஆண்டனியோ அண்ட் கிளியோபாட்ரா. ஆண்டனியோ அண்ட் கிளியோபாட்ராவோட ஸ்டோரியை ரீடெல்லிங் பண்ணியிருப்பார். ஸோ அது ஆல் ஃபார் லவ் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு டைரனிக் லவ் அப்படிங்கிற ரைட்டிங் பார்த்தோன்னா டைரனிக் லவ் அண்ட் தி கான்குவெஸ்ட் ஆஃப் கிரானடா அப்படிங்கிற ரெண்டு ரைட்டிங்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ரைம்டு ஹீராயிக் பிளேஸை பேஸ் பண்ணி எழுதியிருப்பார். அண்டு தி வைல்டு கேலண்ட் அப்படிங்கிற ரைட்டிங் தான் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய ஃபஸ்ட்டு காமெடி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது வந்து ஃபெயிலியர், ஓகே. வைல்டு கேலண்ட் அப்படிங்கிறது ட்ரைடன் எழுதுனது. அண்டு ப்ரோஸ் ஒர்க்ஸ் வந்து இவரோட ப்ரோஸ் ஒர்க்ஸ் வந்து பார்க்குறோம் அப்படின்னா
ப்ரோஸ் ஸ்டைல் வாஸ் பிளைன், எலிகண்ட், ஃபோர்ஸ்ஃபுல் அண்டு மாடர்ன். ஓகே, ஸோ இவருடைய ப்ரோஸ் ரைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப பிளைனாகவும் எலிகண்ட்டாகவும் மாடலாகவும் அண்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ப்ரிஃபேஸ் டு தி ஃபேபிள்ஸ் அப்படிங்கிறது இவருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா சார்ஸஸோட பர்சனாலிட்டி அண்ட் அவருடைய ஜீனியஸை புகழ்கிற விதமாக அதில் வந்து எழுதியிருப்பார். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தி எஸ்ஏ ஆஃப் ட்ராமட்டிக் பாய்ஸி அப்படிங்கிறது அண்ட் டயலாக் பிட்வீன் 4 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ எஸ்ஏ ஆஃப் ட்ராமட்டிக் பாய்ஸியில் 4 நண்பர்கள் வந்து ஒன்றா பேசிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இதில் வந்து எழுதியிருப்பார். ஸோ அவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் ஃப்ரெஞ்ச் ரைட்டிங்ஸில் இருக்க மெரிட்ஸ் என்ன அண்ட் எலிசபெத்தன் ரைட்டிங்ஸில் இருக்க மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன அண்ட் நியூ இங்கிலீஷ் ட்ராமா எப்படி அப்படிங்கிற மாதிரியான லிட்ரேச்சர் பேஸ்டான ஒரு சில விஷயங்களை வந்து இவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து தி எஸ்ஏ ஆஃப் ட்ராமட்டிக் பாய்ஸி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம வந்து பார்க்கலாம். ஆஸ் அ டிரான்ஸ்லேட்டர் ட்ரைடன் ரெண்டர்ட் வெர்ஜில், ஜுவைனல், ஓவிட் அண்டு சாசர்ஸ். ஓகேங்களா, சாசர். ஸோ டிரான்ஸ்லேட்டராக வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரைடன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெர்ஜில் அண்டு ஜுவைனல், ஓவிட் அண்டு சாசர் இவங்களுடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு சில ரைட்டிங்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. அண்டு வந்து டாக்டர் ஜான்சன் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ட்ரைடனை வந்துட்டு தி ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி யார் சொன்னாங்கன்னு பார்த்தோம்னா டாக்டர் ஜான்சன் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதாவது வந்துட்டு ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் யார் அப்படின்னா ட்ரைடன் அப்படிங்கிறத டாக்டர் ஜான்சன் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பார். அண்டு இவர் எழுதின ஃபேபிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரைடனோட லாஸ்ட் இயர், அதாவது அவர் கொஞ்சம் வயசான இறந்து போகிற சுச்சுவேஷனில் இருக்கும்போது தான் வந்து இவர் ஃபேபிள்ஸ்லாம் எழுதியிருப்பார். அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ பாலமன் அண்டு அர்சைட் அப்படிங்கிற ரைட்டிங் வந்து பார்த்தோம்னா இவருடைய பெஸ்ட்டான ஒரு ஃபேபிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து சாசரோட நைட் ஸ்டேலை பேஸ் பண்ணி எழுதியிருப்பார். அண்ட் இவர் எழுதின வேர்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டு தி மெமரி ஆஃப் மிஸ்ஸஸ் எனி கிளிகிரிவ் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கும் அலெக்சாண்டர்ஸ் ஃபீஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்கும் இவருடைய பெஸ்ட்டான வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோவோட கண்டினியூஸாக நம்ம பார்ட் 2ல் நாளைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் நம்ம சேனலுடைய முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.